வேலூர் மாவட்டம் கோட்டை மைதானத்தில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை இலக்கு 2026 லட்சிய மாநாடு இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் டாக்டர் பிபிபி பரமசிவம் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மற்றும் வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து கழக நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளருக்கு பூங்கொத்து மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவ படங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கழக நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு செங்கோல் மற்றும் வேல் அளித்ததை அடுத்து கழகத்தின் பாசறை கீதம் வெளியிடப்பட்டது. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அவர்கள் நம்முடைய வெற்றி கீதத்தினுடைய சீடியை பெற்றுக் கொள்ளுகிறார். இதையடுத்து தமிழகத்தை சீரழித்து வரும் திமுக அரசை விரட்டி அடிக்க கழக நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இளைஞர்களை இளம்பெண்களை போதை கலாச்சாரத்திற்குள் தள்ளி கொண்டிருக்கிற ஸ்டாலின் தலைமையிலான காட்டாட்சி தர்பாருக்கு முடிவு கட்டி மக்கள் நலத்தை பேணுகிற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தலைமையிலான அதிமுக அரசு அமைப்பதற்கு எல்லா தளங்களிலும் எல்லா வழிகளிலும் நம்முடைய முழுமையான உழைப்பை கொடுப்போம் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக நாம் உறுதியேற்கிறோம். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை, முன்னாள் அமைச்சர்கள் OS மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, சேவூர் ராமச்சந்திரன், முக்கூர் சுப்பிரமணியன், திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி கே மோகன், வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன், ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளர்கள் சு ரவி, SM சுகுமார், கழக அமைப்பு செயலாளர் ராமு, காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம், வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட கழக முக்கிய பிரமுகர்கள், நிர்வாகிகள், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகள், தொண்டர்கள் என லட்சக்கணக்கான